Very good afternoon, lovable students. Welcome back to science class. Today our topic is human eye. The structure of human eye and working of human eye, power accommodation of human eye, then persistence of human eye, after then the far point and near point of human eye. So these are the subtopics of this today's content. Then this is a structure of human eye. So what is that? Human eye are most valuable and sensitive organs responsible for vision. They are gateway of the wonderful world. நமக்கு எந்த ஒரு பொருளை பார்க்கணுன்னாலும் கண் இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்போ கண் நம்ம உலகத்தை நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான இட் இஸ் அ மோஸ்ட் சென்சிபிள் ஆர்கான், சென்சிட்டிவ் ஆர்கான் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ. ஸோ த ஐ பால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் ஷேப். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் டயாமீட்டரோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர். த டயாமீட்டர் அபவுட் 2.3 சென்டிமீட்டர். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் தின் மெம்பரேன். இது மேலே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலரில். அட் இஸ் ஈக்குவல் டு கன்சிஸ்ட் ஆஃப் தின் மெம்பரேன். மேலே ஒரு சவ் இருக்கும், அந்த ஜவ்வுக்குள்ளார அந்த கண்ணினுடைய அந்த இது இருக்கும். இது ஒரு லிக்விடில் இருக்கும், ஜெல்லி லிக்விட் பேட்டர்னில் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரூ எ தின் மெம்பரேன், தட் இஸ் மெம்பரேன் த்ரூ கால்ட் ஸ்க்ளேரா. இதுதான் அதனுடையது. இப்போ இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா, இந்த ஐயில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஐரிஷ், செகண்ட் பீப்புள். ஐரிஷ்ன்றதை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இது, பீப்புள்ன்றதை அந்த கருப்பு கலரில், அந்த பிளாக் கலர் ஐயில் உள்ள ஒரு பிளாக் கலர் இருக்கும். அதுதான் நம்ம கண்ணில் பிளாக், இதில் அது உள்ள ஒரு பிளாக்காக இருக்கும். அதுதான் இது. அந்த நெக்ஸ்ட்டு அக்வஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கண்ணில் ஏதாவது தூசி பட்ட உடனே ஒரு தண்ணி ஒன்று வரும், அதுதான் அக்வஸ் பாடி. அந்த நெக்ஸ்ட் லிசன் சிலியரி சஸ்பென்சரி லிக்மெண்ட். இந்த ஐ இதனுடைய இதில் தான் சஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் சிலியரி பாடி, இதை இழுத்து பிடிச்சிட்ருக்கிற இந்த என்ன சொல்ல மசில்ஸ், அதனுடைய அந்த மசில்ஸுக்கு பேர் தான் சிலியரி மசில்ஸ். அண்ட் தென் வெட்டியஸ், இந்த ஐபால் உள்ளே ரொட்டேட் ஆகிற அந்த இதுக்கு பேர் தான் வெட்டியஸ் பாடி. உள்ளே இருக்கிற அந்த லிக்விட், இது வெளியில் இருக்கிற லிக்விட், கண்ணில் ஏதாவது தூசி பட்டோன்னே வெளியில் வரும் பாருங்கள், அந்த லிக்விட் தான் அக்வஸ் பாடி. அந்த உள்ளே இருக்கிற லிக்விடுக்கு பேர் தான் வெட்டியஸ் பாடி. The next coroid, and the next retina, then four central, and then optic disc, then last optic nerve. இந்த optic nerve தான் நம்மளுடைய மைண்டுக்கு சிக்னலாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இது எதுனா ரெட்டினா அண்ட் ஆப்டிக் நர்வோடைய வேலை தான் அது. ஸோ அது என்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா இதில் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஸோ பார்த்துட்டிங்களா? டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமில் தான் நமக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஐபால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் ஷேப் வித் த டயக்ராம் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் 2.3 centimeter. It consists through a membrane is called sclera, then which protect internal parts of eye. இதுதான் இந்த இன்டர்னல் பார்ட்டை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு இது என்ன கேட்டாங்க, ஹியூமன் ஐ. அந்த நெக்ஸ்ட் லிசனையும் ஃபர்ஸ்ட் பார்ட் கார்னியா, இதான் வெளியில் இருக்கிறது. ஸோ வாட் இஸ் கார்னியா? கார்னியா இருங்க பார்க்கலாம். Then cornea, this is the thin and transparent layer from surface of the eyeball as shown in the figure.
இந்த மேலே இருக்குது பாருங்கள், இதனுடைய இந்த லேயர் இதுதான் வந்து கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலே ப்ளூ கலர் வைலட் கலரில் இருக்குது பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அந்த இது லேயர் பேர் தான் கார்னியா. ஸோ திஸ் இஸ் த தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட், வெளியில் இருக்கக்கூடியது அந்த இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட். அதனால தான் நான் அது லைட் ரேஸை உள்ளே அலோவ் பண்ணுது. டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால் அண்ட் இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இது வந்து என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா இட்ஸ் அ ரிஃப்ராக்ட். அதிகமான லைட் ரேஸ் வரும்போது நம்ம அப்படியே கண்ணை மூடிக்கிறோம், அதுதான் இட்ஸ் அ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். பாதி அப்படியே அந்த ரேஸ் வந்து விழும்போது அப்படியே ரிஃப்ராக்ட் ஆகுறது தான். தென் இட் மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் when light enters through a cornea. இந்த லைட் வந்து இந்த கார்னியா மூலிமா தான் என்டர் ஆகும். இட் ரிஃப்ராக்ட்ஸ் bends light ends to the lens. இது வழியாக தான் இந்த கார்னியா மூலிமா தான் இந்த லைட் ரேஸ் வந்து இந்த லென்ஸை வந்து ஐ லென்ஸை வந்து சேரும் அப்படின்றது தான். தென் ஐரிஷ், அந்த ஐரிஸ் இதுக்கு அடுத்தது இருக்கிறது ஐரிஷ்ன்றது இந்த பிளாக் சர்ஃபேஸ், ஐயில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் சர்ஃபேஸ் தான் ஐரிஷோட ஒர்க்கிங் என்ன? இட் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் ஐ, இட் மே பி ப்ளூ, இட் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் ஐ. இந்த பிளாக் கலரில், அதாவது என்ன சொல்கிறது, நாகப்பழம் கலரில் இருக்கும் கண்ணில். ஸோ அதுதான் பாருங்கள், அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் சர்ஃபேஸ், நடுவில் ஒரு பிளாக் இருக்கும், அது இல்லை அந்த பிளாக் சர்ஃபேஸ் டோட்டல் அந்த ஒயிட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த பிளாக் சர்ஃபேஸ், அந்த பிளாக் சர்ஃபேஸ் பேர் தான் உங்களுக்கு ஐரிஷ். ஸோ and iris means this is a colored part of eye. It may be blue, green and brown. இது 3 கலரில் இருக்கும், ப்ளூவாக இருக்கும், க்ரீனாக இருக்கும் அண்டு ப்ரௌனாக இருக்கும். Then every person has unique color is a pattern and structure. Iris control the light enters to the people like camera aperture. இந்த லைட் இதுதான் இந்த அந்த என்டர் ஆகிற அந்த லைட்டை அதை கலர்ஸாக ஃபார்மேட் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பீப்புள், செகண்ட் பார்ட். அந்த பிளாக் சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு பிளாக் பாயிண்ட் இருக்கும், அந்த பிளாக் பாயிண்ட் தான் பீப்புள். ஸோ தட் லிசன், ஸோ இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஷ்னு இருக்கக்கூடிய அந்த சென்டர் பார்ட்டு தான் பீப்புள். ஸோ இட் இஸ் the pathway for the retina. இதனுடைய இந்த pathway, இந்த ரெட்டினா, இங்கே ரெட்டினாவுக்கு வந்து சேரக்கூடிய இந்த ரேஸை இது தான் ஃபார்மேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதை ஃபார்மேட் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெட்டினா. இங்கே இருந்த சிக்னல் எப்படி இங்கே வருது, இதை பாருங்கள், ரெட்டினா இதில் இருக்கக்கூடிய ரேஸில் வந்து இதில் வந்து சேரும். தென் ரெட்டினா இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் அவர் ஐ. இந்த பேக்கில் தான் இருக்குது, இங்கே ஃப்ரண்ட்டில் ஐரிஷ், பீப்புள், கார்னியா அண்ட் தென் லென்சஸ் இருக்குது. பட் ரெட்டினான்றது பேக் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. இந்த பேக் சர்ஃபேஸ் இதுதான் சிக்னல் சர்ஃபேஸ், இதுதான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அந்த ரேஸ்லாம் அக்செப்ட் பண்ணி இது பண்ணும். இட் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் ஐ. இட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ விச் ஆன் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம்டு. நம்ம எந்த பொருளை பார்க்குறோமோ அதனுடைய ரியல் ஆர் இன்வெர்டட் இமேஜஸை கெட் பண்ணுற ஒரே ஒரு செக்ஷன் எதுன்னு கேட்டால் ரெட்டினா. ரெட்டினா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ஹியூமன் ஐ. இந்த ரெட்டினாவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அதில் வந்து டிஃபெக்ட்ஸ் வரும். அந்த டிஃபெக்ட்ஸ் என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிலியரி மசில்ஸ். இந்த ரெட்டின், இந்த லென்ஸை, அதாவது கார்னியா, ஐரிஷ், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லென்ஸ், இந்த ஒயிட் கலர் பார்ட் வந்து லென்ஸ், அது அப்புறம் பார்க்கலாம். இந்த சிலியரி மசில்ஸ், இந்த சிலியரி மசில்ஸ்னால் இந்த ஐயை சேர்த்து பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சவ்வு, அதாவது மெம்பரேன், அதுதான் சிலியரி பாடி. ஸோ வாட் இஸ் த சிலியரி மசில்ஸ்? ஐ லென்ஸ் இஸ் ஃபிக்ஸட் பிட்வீன் த சிலியரி மசில்ஸ் அண்ட் பிட்வீன் த சிலியரி மசில்ஸ். அதாவது இந்த ஐ லென்ஸ் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த சிலியரி மசில்ஸுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. பிகாஸ் இதனுடைய அசைவு இல்லாமல் இருக்கிறதுக்காக, ரெண்டு பக்கம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சிலியரி மசில்ஸ் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கும். அதுதான் அதனுடைய இது பாருங்கள். இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து
சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த கான்செப்ட் எதுன்னு கேட்டாக்கா சிலியரி மசில்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐ லென்ஸ். திஸ் இஸ் த ஐ லென்ஸ். ஐ லென்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஐ. இட் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். இந்த ஐ லென்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா கான்வெக்ஸ் லென்ஸ். இட் இஸ் அ கான்வெக்ஸ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் பார்த்தது வந்து ஐனுடைய பார்ட்ஸ். இங்கேருந்து கெட் பண்ணுற இந்த சிக்னல் இது வழியாக போய் ரெட்டினாவில் இதாகி அது கடைசியாக இதனுடைய இமேஜ் எங்கே ஃபார்மேட் ஆகுதுன்னு சொன்னாக்கா ஆப்டிக் நர்வ் வழியாக மைண்டுக்கு போகுது சிக்னல் கிடைக்கிறதுக்காக. தென் நெக்ஸ்ட் வந்து ஐ, ஒர்க்கிங் ஆஃப் அவர் ஐ. ஸோ வாட் இஸ் தட்? So what is that? Working of eye. Next, the transparent layer cornea bends the light rays through the pupil. The transparent rays, the cornea மூலமா அந்த light rays எங்கே போய் ஃபார்மேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா through the pupil located at the center part of the iris. ஐரிஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற அந்த பீப்புளில் போய் அந்த rays ஃபார்ம் ஆகுது. So then it is adjusted, the light passes through the eye lens. இது வந்து it is adjusted, the light rays passes through the eye lens. eye lens மூலமா என்ன ஆகுது, இது இங்கேருந்து வரக்கூடிய இந்த ரேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இதுதான் eye lens. இந்த eye lens மூலமா அது அட்ஜஸ்ட் ஆகுது. Then the eye lens is a convex in nature, so light rays from the objects are converged and real and inverted image. இந்த லைட் ரேஸ் இதில் வந்து கான்வெக்ஸ் இன் நேச்சராக இருக்கிறதுனால இதில் கெட் பண்ணக்கூடிய இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். இட் இஸ் எ கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார்மேஷன். அதனால இதில் கெட் பண்ணக்கூடிய அந்த இது பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். இட்ஸ் எ கன்வெர்ஜ்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் ஃபார்ம்டு ஆன் த ரெட்டினா. எங்கே போய் இதனுடைய ஃபார்மேஷன் இதாகுன்னு சொன்னாக்கா retina போய் கிடைக்கும். It's obtained the image, the location of the part of retina. Then retina passes and received the real and inverted image. retina வந்து என்ன ஆகுது பாருங்க, received the signal after give the real and inverted image. இந்த இடத்துல இங்கேருந்து பாஸ் ஆகக்கூடிய அந்த இது ரெட்டினா வந்து கெட் பண்ணி அதனுடைய ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் இது எந்த சிக்னல் கண்டுனா ஆப்டிக் நர்வ்ஸ் கடைசியாக ஃபைனலி. ஸோ தட் இஸ் அண்ட் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் த்ரூ த பிரெயின், த ஆப்டிக் நர்வ்ஸ் ஃபைனலி த பிரெயின் சென்சஸ் அஸ் த எரெக்ட் இமேஜ். இங்கேருந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ரெட்டினாவுக்கு பாஸ் ஆகும். ரெட்டினாவிலேருந்து பாஸ் ஆகக்கூடியது அது அங்கேருந்து இதாகி ஆப்டிக் நர்வ்க்கு அனுப்பும்போது அந்த ஆப்டிக் நர்வ்ஸ்லேருந்து லிசன் த ஃபைனலி the brain senses as its erect image. இந்த இடத்துல வரும்போது இது அந்த பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் மூலிமா பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி அதனுடைய எரெக்ட் இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஹியூமன் ஐனுடைய ஃபார்மேஷன். அதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பவர் ஆஃப் அக்காமடேஷன். பவர் ஆஃப் அக்காமடேஷன். ஸோ தென் power of accommodation. What is the power of accommodation? The ability of the lens to focus near by as well as distant object is called the power of accommodation. The ability of lens focus, அந்த லென்ஸினுடைய நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸினுடைய ஃபோக்கஸ் ஃபார்மேஷன், கிட்டே இருக்கிற பொருளை எப்படி பார்க்குறது, ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை எப்படி பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ கிட்ட இருக்கிற பொருளை ரொம்ப கிட்ட கொண்டு வரும்போது கண்ணை ரொம்ப சுருக்குவோம். எட்ட இருக்கிற பொருளை பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது கண்ணை ரொம்ப கொஞ்சம் நல்லா அகலப்படுத்தி பார்ப்போம், ரொம்ப எட்ட இருக்கிற பொருள். ஸோ அதுதான் அப்போ கிட்ட இருக்கிற பொருள் அது தட் இஸ் கால்ட் பவர் ஆஃப் accommodation. The ability of lens to focus near by as well as distant object is called power of accommodation. What is the purpose of power of accommodation? The purpose is
change the focal length of the eye lens with the help of ciliary muscles. Ciliary muscles nuடைய help மூலமா அந்த ஐ லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தான் இஸ் அ பர்பஸ் ஆஃப் பவர் ஆஃப் அக்காமடேஷன். தென் ஐ லென்ஸ் இஸ் மேட் ஆஃப் flexible jelly like material. I had already told you it is the jelly material formation. Eye lens எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா is made of flexible jelly like material by relaxing and contracting the ciliary muscles, the radius of curvature, and hence the focal length of the eye lens can be altered. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ லென்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஜெல்லி லைக் மெட்டீரியல். இப்போ கண்ணுக்குள்ளே அதாவது ஒரு பால்குள்ளே ஆயில் போட்டு அந்த ஆயிலுக்குள்ளே பால் இருந்ததுன்னு ஒரு பாத்திரத்தில் ஆயில் வச்சு அந்த ஆயிலுக்குள்ளே பால் போட்டோன்னா அந்த பால் வந்து அந்த ஆயிலுக்குள்ளே எப்படி ரொட்டேட் ஆகுமோ அது மாதிரி ஐ பால்குள்ளார அந்த லென்ஸ் அந்த ஐ லென்ஸ் இஸ் மேடப் ஆஃப் எ ஃப்ளெக்சிபிள் ஜெல்லி மெட்டீரியல் லைக் மெட்டீரியல். இட் இஸ் அ ரிலாக்ஸிங் அண்டு கான்ட்ராக்டிங் த சிலியரி மசில்ஸ். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயின் கண்ட்ரோலர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிலியரி மசில்ஸ். த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஹென்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இட் கேன் பி ஆல்டர்ட். அப்போ நம்ம பொருள் இருக்கக்கூடிய தூரத்தை பொறுத்து பக்கத்தில் இருந்தாலோ இல்லை ரொம்ப தூரமாக இருந்தாலோ அந்த தூரத்தினை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் ஐ சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த். The focal length of the eye lens can be altered. அதனுடைய ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் பொருள் இருக்கிற இடத்த பொறுத்து. கூட்டம் கிட்டே இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா அது இன்னொரு மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கிட்ட பார்க்குற ஒரு பொருளை ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போனோம்னா கண் அப்படியே லைட்டாக சுருக்கும். அதே பொருளை கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போகும்போது கண்ணை ரொம்ப அகலப்படுத்தி பார்ப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் கேன் பி ஆல்டர்ட். இப்போ இதை பொறுத்து ரெண்டு டைப்பாக இதை சொல்கிறாங்க. when we see the distant object ciliary muscles relaxes. ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை நம்ம பார்க்கும்போது ciliary muscles relaxes and make the eye lens thinner. அப்போது this increases the focal of the eye lens and the distance object can be clear seen. அப்போ ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது நம்ம அதிகமாக ரிலாக்ஸ் ஐ ஃபார்மேஷன் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் ரிலாக்ஸஸ் இட் அண்ட் மேக்ஸ் த லென்ஸ் இஸ் தின்னர். அப்போ லென்ஸ் நம்ம வந்து கண்ணை சுருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படியே நார்மலாக கொஞ்சம் கண்ணை விரித்து பார்ப்போம். அதுதான் திஸ் இன்க்ரீசஸ் த ஃபோக்கல் லென்த். அதனுடைய ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளுக்கு ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். Hence the distance object can be clearly seen. Next, when we look at the closer object, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து distant object. இப்போ பார்க்குறது when we look at closer object, the focal length of the eye lens is decreased the contraction of ciliary muscles. Thus the image is closer, the object is clearly formed at retina. ஆப்ஜெக்ட் வந்து ரெட்டினால கிளியராக ஃபார்மேட் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கும்போது ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கும்போது தட் இஸ் அ சிலியரி மசில் கான்ட்ராக்ஷன் ஆஃப் சிலியரி மசில்ஸ் டிக்ரீஸ்ட். அதனுடைய ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? டிக்ரீஸ். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த இன்க்ரீஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஐ லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக வியூ ஆகும். இஸ் அ கிளியர்லி சீன். And then when you look at the closer object, the focal length of eye lens is decreased. Eye lens nuடைய distance focal length decrease ஆகும்போது the contraction of ciliary muscles, thus the image is closer, object is clearly formed on the retina. ரெட்டினால ஃபார்மேட் ஆகும். அந்த ரெட்டினால ஃபார்ம் ஆகும்போது கிளியர் இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது இதனுடைய ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய
இமேஜ் வந்து கிளியராக ரெட்டினால ஃபார்ம் ஆகும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய இது. நெக்ஸ்ட் அதில் பார்க்க போகிறது பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். It is the time interval between two consecutive pulses of light. So light pulse and light ரெண்டாவது and light pulse நோட time interval என்னன்னு பார்த்தீங்கன்னா, the time interval between the two consecutive pulses or light is less than 1/16 seconds or 0.1 second. Human eye cannot distinguish them separately. So அது தனித்தனியாக அது இது பண்ணாது. ஸோ அது cannot distinguish separately. இப்போ இதனுடைய டைம் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2 கான்சிக்யூட்டிவ் பல்சஸ். ஸோ அப்போ த டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் பல்சஸ் ஆஃப் ஐ லென்ஸ் லைட் இஸ் லெஸ் தேன் 1/16 seconds or 0.1 second. Human eye cannot distinguish them separately. இதால் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைனர்ஸை தனியாக இது பண்ண முடியும், பிரிக்க முடியாது. தென் இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேர் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. இட்ஸ் நியர் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ஐ. பக்கத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் பாருங்கள். லிசன் யூ. The minimum distance is required to see the object distinctly without strain. ஸோ நியர் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் அ டிஸ்டன்ஸ், த மினிமம் டிஸ்டன்ஸ், ஒரு கம்மியான தொலைவில் இருக்கும்போது ரெக்வயர்டு டு see the objects distinctly without strain. நம்ம எந்த விதமான ஸ்ட்ரெயின் இல்லாமல் அதை பார்ப்போம். தென் இஸ் கால்ட் least distance of the distinct vision. And then normal point of human eye. Human eye நுடைய நார்மல் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, there is a normal point of human eye is 25 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கண்ணுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருளுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா இதுதான் இட் இஸ் த நார்மல் விஷன் ஆஃப் ஹியூமன் ஐ. நம்மளுடைய ஐனுடைய நார்மல் விஷன் பவர் இதுதான். இந்த ஃபார்மேஷனில் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் இதே மாதிரி பழகப்படுத்திக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற பொருளுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐ ஃபார்மேஷனில் எந்த ஒரு கோளாறும் வராது. இப்போ நீங்கள் ஃபோன் வச்சு பார்க்குறீங்க, ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குறீங்க. ரொம்ப கிட்ட வச்சு பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளாஷ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளாஷில் பார்க்கும்போது அது வந்து ஐ பவரை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த 25 சென்டிமீட்டரில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நோட் புக்காக இருந்தாலும் சரி, செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது ஒரு அடி டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஐ ஃபார்மேஷனில் எந்த ஒரு டிஃபெக்டும் அஃபெக்ட் ஆகாது. அப்படின்றது தான் உங்களுடைய நார்மல் விஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேர் பாயிண்ட் ஆஃப் ஐ. The maximum distance up which can see objects clearly is called fair part of eye. It is infinitely for normal eye. Normal eyeலேருந்து ரொம்ப தூரத்தில், that is maximum distance up to which part, ரொம்ப தூரத்தில் எந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. So can see object clearly is called fair point. எவ்வளோ கிட்ட இருக்கிற பொருளை பார்த்து நல்லா தெளிவாக தெரியுதுன்றது இட்ஸ் அ நியரர் பாயிண்ட், இட்ஸ் அ நார்மல் விஷன் பாயிண்ட். அண்ட் தென் ஃபேர் பாயிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொன்னாக்க உங்கள் கண்ணிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிற பொருள் உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அதுதான் உங்கள் ஐனுடைய ஃபேர் பாயிண்ட் ஆஃப் அவர் ஐ. இட் இஸ் இன்ஃபைனிட்லி ஃபார் நார்மல் ஐ. உன்னுடைய நார்மல் ஐ விஷன் பவரை பார்த்துட்டு அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது இதனுடைய இது வந்து இன்ஃபைனிட்லி டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் human eye. So this is the explanation of human eye. So study well. Thank you students. We will see the next class.